ஆனால் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பஞ்சமத்தில் அமர்ந்திருந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தனஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த வேலையிலும் சரி, நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் சரி, பட்டுப்போன மரம் படர்வது போன்று நல்ல விருட்சம் வளர்வது போன்ற ஒரு நிலையை, வளர்ச்சியை, உத்தியோக மேன்மையை, உங்களுக்கு பொருளாதார மேன்மையை கொடுப்பார் என்றதுல மாற்றம் இல்லை. பொருளாதார நிலை என்பது பற்றாக்குறையாக இருக்கிறதே. ஆகையால் வெளிநாடு சென்று வேலை பார்த்து குடும்பத்திற்கும் சரி, உடன் பிறந்தோருக்கும் சரி, குழந்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து விடலாம் என்ற நிலையிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே அது உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. இந்த பராபவ வருடத்தில் ஒருபோதும் பைரவர் வழிபாட்டை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டாம். பைரவரோட வியாழக்கிழமை நீங்க பைரவர் வழிபாடு செஞ்சு பழகுங்க. சாயங்காலம் போங்க, பைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை, தடைகளை விலக்கி செல்வத்தை கொடுப்பதில் உங்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக பைரவர். இந்த கும்ப ராசி லக்ன நேயர்களுக்கு பராபவ வருடத்தினுடைய அந்த நட்சத்திரமே சதய நட்சத்திரமாகி ராகு அந்த ராசியிலே இருக்கிறார், லக்கணத்திலே இருக்கிறார். அப்ப ராகு லக்கணத்தில் இருக்கிறார். அதுக்காக பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டு அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல் 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதும்ன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு
அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. எதையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதை மட்டும் கருத்தில் கொண்டு நல்லவர்களோடு பழகி நாணயமாக வாழுகின்ற மனப்பான்மையுடைய கும்ப ராசி லக்கண நேயர்களுக்கு எனது அன்பான பராபவ வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது கும்பம் என்று சொன்னாலே அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இலகுவாக எதையும் சரி செய்யக்கூடிய தகுதியும், எதையும் இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும், கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக வாழுகின்ற பக்குவப்பட்ட மனதிற்கு உட்பட்ட இந்த கும்ப ராசி லக்கண நேயர்களுக்கு பராபவ வருடத்தினுடைய அந்த நட்சத்திரமே சதய நட்சத்திரமாகி ராகு அந்த ராசியிலே இருக்கிறார், லக்கணத்திலே இருக்கிறார். அப்ப ராகு லக்கணத்தில் இருக்கிறார். அதுக்காக பராபவ வருடம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல ஆண்டு, கும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதுதான். அதே நேரம் தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பஞ்சமத்தில் அமர்ந்திருந்து இப்ப 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தன ஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த வேலையிலும் சரி, நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் சரி, பட்டுப்போன மரம் படர்வது போன்று நல்ல விருட்சம் வளர்வது போன்ற ஒரு நிலையை, வளர்ச்சியை, உத்தியோக மேன்மையை, உங்களுக்கு பொருளாதார மேன்மையை கொடுப்பார் என்றதுல மாற்றம் இல்லை. ஆனா எப்பயுமே கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 12ஆம் இடம் என்பதை குடும்ப செலவுகளும் சரி அல்லது எதிர்பாராத செலவுகளும் சரி நம்மளை எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதுலையும் நம்ம மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை. காலச்சூழலில் கும்பத்திற்கு 10 கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் 2லே சனிசாரம் பெற்று 2ல் இருப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் என்ன செய்யறாரு? 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தினுடைய நிலையை மிகுதிப்படுத்தணும் அல்லது கொடுக்கணும் அப்படின்றதுதான் சட்டம். ஆனா இதே சனி பகவான் விரையாதிபதி என்பதால், கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் சனிசாரத்தில் இருப்பதால் நாம பொருளாதாரத்தை முதலீடு செய்து புதிய தொழில்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு அதற்காக நாம் முயற்சி செய்து கடன் கொண்டு ஒரு தொழில் தொடக்கம் அப்படின்னு செய்யும்போது அது கடல்ல கலக்கிற பெருங்காயமா தான் போகும். அதனால இப்ப இருக்கிற வேலையை நீங்க சிறப்பா செய்வதுதான் நல்லது அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய தாற்பயம். குரு 6ல் வருவதால் உங்களுக்கு பாதகம் எதுவும் நிகழ்கிறதானா இல்லை. ஆனால் 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் விரையாதிபதியாகி சனி 2ல் இருப்பதால் தேவைக்கேற்ற கடன் நிலையை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ வருடம் உங்களுக்கு இருப்பதால் நமது தகுதிக்கு தகுந்தவாறு கடன் நிலைகளை கட்டுப்பாடாக கட்டுக்கோப்புக்குள் கொண்டு செல்வது நல்லது. ஏன்னா பல நேரம் நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்றுமேன்னு சொல்லி இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி, ஏன்னா இந்த இடத்துல என்ன விஷயம்னா, இந்த அட்டமாதிபதி சொல்லக்கூடிய புதன் இருக்காரே, அவர் பஞ்சமாதிபதி, அட்டமாதிபதி. இவர் தான் நம்ம வட்டியை கொடுத்தாலும்
நம்மளை வந்து கௌரவமா காப்பாற்றக்கூடியவர். அவரே இப்ப சைலண்ட் ஆயிட்டார். 2ல நீச்சமாகி சனிசாரம். அப்ப இந்த இடத்துல வாங்கிய கடனை அடைப்பதற்கு உண்டான சூழல் ஏதாவது ஏற்படுமா என்றால் ஏற்படாது. அதனாலதான் இதுல ரொம்ப நீங்க கவனமா செயல்படுவது நல்லது. இதே செவ்வாய் வந்து 2லிருந்து சனிசாரம் பெற்று இருக்கக்கூடிய சூழலில் பொருளாதார நிலை என்பது பற்றாக்குறையாக இருக்கிறதே. ஆகையால் வெளிநாடு சென்று வேலை பார்த்து குடும்பத்திற்கும் சரி, உடன் பிறந்தோருக்கும் சரி, குழந்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து விடலாம் என்ற நிலையிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் என்னை பொறுத்தமட்டிலே அது உங்களுக்கு பலன் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. நம்ம போய் நிறைய சம்பாதிக்கணும்னு நிலை இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம். இங்க வாங்குற சம்பளத்தை விட அங்க வாங்குற சம்பளம் வந்து பத்தலை அப்படின்னா நீங்க இங்க இருந்து பணம் அனுப்பி உங்களை பாதுகாக்க வேண்டிய சூழல் வந்து சிக்கலாயிரும். அதனால இங்க கிடைக்கிறத வச்சு ஒரு கூளை குடிச்சாலும் நிம்மதியாக குடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்க தான் பார்த்துக்கணும். அதனால நீங்க இந்த வெளிநாடு சென்று, அதாவது பணத்தை கொடுத்து வேலை வாங்கி அவன் அங்க கொண்டு போய் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேலையை கொடுக்க மாட்டான், நச்சு எடுத்துருவான். வேலைன்றது கடுமையா இருக்கணும், உங்களால முடியவே முடியாது. அதனால உடல் நலம் மட்டுமல்ல, சகலமும் பாதிக்கப்படும். இதனால எல்லா பேருக்குமே வேதனை தானே. அதனால கொஞ்சம் கவனம்தான். என்னை பொறுத்த மட்டும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் செய்து கொள்வது நல்லதா? வயதுக்கு வந்தவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் திருமணத்தை தள்ளி போடுவது நன்று என்பது என்னுடைய கருத்து. ஆகையால் மக்கா குரு 6லிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதும், பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னா கூட அதை பாதுகாப்பான நிலைக்கு பயன்படுத்திக் கொள்வது சந்தோஷத்தை தரும் இல்லையா? அதனால நீங்கள் நல்லவர்கள் தான். நண்பர்களுக்கும் பழகுவதற்கும் மிக அற்புதமான நிலை கொண்டவர்கள் தான். இந்த கால சூழலை நாம் கடக்கும்போது ஏற்படக்கூடிய காயங்களுக்கு நமக்கு மருந்தாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாத காரணத்தால் நாம் காயங்களை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நன்மை. இந்த பராபவ வருடத்தில் ஒருபோதும் பைரவர் வழிபாட்டை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டாம். பைரவரோட வியாழக்கிழமை நீங்க பைரவர் வழிபாடு செஞ்சு பழகுங்க. சாயங்காலம் போங்க, பைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை, தடைகளை விலக்கி செல்வத்தை கொடுப்பதில் உங்களுக்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக பைரவர் இருப்பார் என்று சொல்லி வளமோடு வாழ வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள்.